ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் சந்தையில் இருந்து வீட்டிற்கு கொக்கு ஒன்றை வாங்கி வந்தார். அதை தான் வீட்டில் வேலை செய்யும் சமையல்காரரிடம் கொடுத்தார். டேய் முனியாண்டி, இந்த கொக்கை குழம்பு வைத்துவிடு, நான் தோப்பு வரை சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். பின்பு சமையல்காரர் சமையல் வேலையே தொடங்கினார். குழம்பு வைத்ததும் குழம்பையும் சிறு அளவு சுவை பார்க்கலாம் என்று கொக்கின் கால் துண்டு ஒன்றை முழுவதும் சாப்பிட்டு விட்டார். பின்பு மதியம் வேலை ஆனதும் பண்ணையார் வீடு திரும்பினார். பிறகு அவருக்கு சோறு பரிமாறப்பட்டதும் பண்ணையார் சாப்பிட ஆரம்பித்தார். சமையல்காரர் முதலாளிக்கு பிடித்த கொக்கின் கால் ஒரு துண்டை முதலில் எடுத்து வைத்தார். ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை, அருமையாக உள்ளது, இன்னொரு கால் துண்டையும் எடுத்து வை என்றார் பண்ணையார். உடனே சமையல்காரர் கொக்கிற்கு ஒரு கால்தானுங்க இருக்கும் முதலாளி என்றார். சமையல்காரர் கொக்கிற்கு இரு கால்கள் இருக்குமே, உனக்கு தெரியாதா என்றார். பண்ணையார் இல்லைங்க, ஒரு கால்தானுங்க என்றார். சமையல்காரர் பண்ணையார் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் சமையல்காரர் ஒப்புக்கொள்ளவில்லை. பண்ணையார் சாப்பிட்டு முடித்ததும் சமையல்காரரை வயல்வெளிக்கு கொக்கு காட்ட அழைத்து சென்றார். வயலில் ஒரு கொக்கு ஒரு காலை மடக்கிக் கொண்டு ஒற்றை காலுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த சமையல்காரர், பாருங்க முதலாளி, கொக்குக்கு ஒற்றை கால்தான். உடனே பண்ணையார் தன்னுடைய இரு கைகளையும் தட்டினார். சப்தம் கேட்டதும் கொக்கு தனது இரு கால்களையும் மடக்கிக் கொண்டு பறக்க ஆரம்பித்தது. இப்போது பார், கொக்கிற்கு இரு கால்கள் உள்ளது என்று சமையல்காரரிடம் காட்டினார். முதலாளி, நீங்க இப்ப கை தட்டியதற்கு பதிலாக சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கை தட்டியிருந்தால் கொக்கிற்கு இரு கால்கள் வந்திருக்குமே என்றாராம் சமையல்காரர்.